அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை எப்போது, அன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நம்முடைய இந்து மத பண்டிகைகளில் அட்சய திருதியை மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான நாட்களில் ஒன்று. அட்சய என்ற சொல்லிற்கு அள்ள குறையாத மற்றும் முடிவில்லாத பொருள் என்பதாகும். அதனால் அட்சய திருதியை நன்னாளில் மந்திரங்கள் ஜபம் செய்வது, தானம் வழங்குவது, ஹோமங்கள் வளர்ப்பது, சுப காரிய நிகழ்ச்சிகள் தொடங்குவது ஆகியவற்றுக்கு உகந்த நாளாக உள்ளன. அப்படியாக 2026ஆம் ஆண்டு அட்சய திருதியை எப்போது, அன்றைய நாளில் சிறப்புகள் மற்றும் அன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 20 காலை 7:27 மணி வரை உள்ளன. இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புபவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணி முதல் ஏப்ரல் 20 காலை 6:14 மணி வரை வாங்கலாம். அட்சய திருதியின் சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுகம் முடிந்து புதிய யுகம் துவங்கும் காலச்சக்கரத்தின் சுழற்சியாகவே இந்த நாள் உள்ளன. இந்த அட்சய திருதியை தினத்தில் சத்திய யுகம் முடிந்து திரையோத யுகம் துவங்கியதாக சொல்லப்படுகிறது. மேலும் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் தோன்றியதும் இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான். அதோடு தன்னுடைய முன்னோர்கள் மோட்சம் அடைவதற்காக பகீரதன் கடும் தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த தினத்தில்தான். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதனால் சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை வழங்கியதும் இந்த நாளில்தான். துவாரகையில் பகவான் கிருஷ்ணரை சந்தித்து வறுமையில் இருந்த சுதாமா ஒரு பிடி அவளை பரிசாக கொடுத்து அளவில்லாத செல்வத்தை பெற்று குலசேகராக உயர்ந்ததும் இந்த அட்சய திருதியில்தான். அதனால்தான் அட்சய திருதியை நாளில் நாம் லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்வதும், செல்வத்திற்கு அதிபதியான குபேரரை வழிபாடு செய்வதும், கங்கை மற்றும் புனித நீரில் நீராடுவது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் ஹோமங்கள் நடத்துவது, வேதங்கள் படிப்பது சிறந்தது. அன்றைய நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி அல்லது புதிய பொருட்கள் வாங்குவது செல்வம் இரட்டிப்பாகும். இந்த நாளில் திருமணம் மற்றும் சுப காரியங்கள் நிகழ்ச்சிகள் கட்டாயம் செய்யலாம். இந்த நாளில் நாம் கட்டாயம் தானம் செய்வதால் நமக்கு மிக பெரிய அளவில் புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.